வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் இந்தியாவின் முன்னணி செமிகண்டக்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன விலையில் வாங்கலாம், என்ன விலை நியாயமாக இருக்குன்றதை பற்றிய கம்பெனி டீட்டெயில் முழு விவரம் பார்க்கலாம். அப்புறம் நேற்று அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 62 புள்ளி அதிகரித்து 84,426 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 25 புள்ளி அதிகரித்து 25,868 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 26 புள்ளி விழுந்து 58,007 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 96 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 607 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 46 புள்ளி இறங்கி 25,876 வர்த்தகமாயிட்டு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 87.93 ஸ்டேபிளாக இருக்குது ஒரு டாலருக்கு. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு $271 இறங்கி 1,28,000 வர்த்தகமாயிட்டிருக்கு 10 கிராம் கோல்டு. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வர் 1,50,000 $327 இறங்கியிருக்கு. நேற்று 1,50,000 லட்ச ரூபா 1 கிலோ சில்வரு பியூர் சில்வரு. அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தோட விலை தினசரி பார்த்துட்டு வர்றோம். நேற்று 1 கிராம் ஆபரண தங்கம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம 916 கோல்டு 12,000 $80 நேற்று 1 கிராம் கேரி இருக்குது. 8 கிராம் ஒரு பவுனோட விலை 96,000 ஜிஎஸ்டி சேர்க்காமல் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் சேர்த்தோம்னா 1 லட்ச ரூபாயை தாண்டிடும். அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம். இபெக் ப்ரீஃபேப் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. கேசி இன்றைக்கி அக்டோபர் 22 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. வர்தமான் அக்ரிலிக் லிமிடெட் இன்றைக்கி அக்டோபர் 22 புதன்கிழமை 2ஆவது காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவித்துள்ள நிறுவனங்கள் பார்ப்போம். கேஎஸ்இ ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் 28/10 அன்றைக்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் செவ்வாய்க்கிழமை பங்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. 10:1 விகிதத்தில் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக் இருந்தால் 10 ஸ்டாக் கிடைக்கும். கேஎஸ்இ இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பிஇஎம்எல் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட 10 ஸ்டாக் இருந்தால் 5 ஸ்டாக் கிடைக்கும். அது ரெக்கார்ட் டேட்டு 3/11 அடுத்த மாதம் நவம்பர் 3ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் இப்போ வாங்கினா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். பிஇஎம்எல் 10:5 விகிதத்தில் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் தான் 5 ஸ்டாக் கிடைக்கும். இந்தியாவின் முன்னணி செமிகண்டக்டர் சிப்பு தயாரிக்கிற நிறுவனங்கள் 3 முக்கிய நிறுவனங்கள் என்ன விலைக்கு வந்தால் வாங்கலாம், என்ன விலை நியாயமான விலையாக இருக்கும்ன்றதை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கலாம். முதல்ல மோஸ்ட் சிப் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள சிலிக்கான் வேலி மற்றும் பெங்களூர், புனே, அகமதாபாத் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள் வச்சுருக்கிறாங்க. இவங்க செமிகண்டக்டர் அதாவது குறை கடத்தி அதில் வடிவமைப்பு சேவையில் முக்கிய நிறுவனமாக இருக்கிறாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை 2ஆம் காலாண்டு முடிவுகள் வர்றதுக்கு இருக்குது. நம்ம 1ஆம் காலாண்டு முடிவை பார்க்கலாம். நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 2024 9.88 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஆண்டு ஜூனில் 33.46 கோடியாக கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. வருமானம் காலாண்டுக்கு பார்க்கலாம். டிசம்பர் 2024 11 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 இந்த வருஷம் 8.69 கோடியாக நல்லா விழுந்திருக்கு. ஜூன் இந்த காலாண்டில் 10.90 கோடியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் சிப்போட ஷேர் ஹோல்டிங் டீட்டெயில் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர் 41% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ 0.81% ரொம்ப குறைவாக வச்சுருக்கிறாங்க. வீக்காக தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட ஹோல்டிங்கே இல்லை. பப்ளிக் 57% வச்சுருக்கிறாங்க. எல்லாம் பப்ளிக் தலையில் கட்டியிருக்கிறாங்க. ப்ரமோட்டரோட பப்ளிக் தான் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட ஹோல்டிங்கே இல்லை. பப்ளிக் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது ரொம்ப வீக்னஸாக நம்ம பார்க்கணும். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 288 வரைக்கும் போயிருக்கு. லோ 129 வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று க்ளோசிங் 273 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 146. செக்டார் பி 56 தான். ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் புக்கு 15 ரூபா தான். 17 டைம் அதிகமாக இருக்குது. அதுவும் ரொம்ப அதிகம். இது இதெல்லாம் ரொம்ப வீக்னஸாக பார்க்கலாம். பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாகிட்டே போகிறது கம்பெனிக்கு ரொம்ப வீக்னஸ்ஸு. மார்ச் காலாண்டில் நெட் ப்ராஃபிட்டு நல்லா விழுந்திருக்கு. அப்புறம் இன்ட்ரென்சிக் வேல்யூ உள்ளார்ந்த மதிப்பு பார்த்தோம்னா ஒரு பங்குக்கு 85% அதிகமாக இருக்குது பங்கோட விலை. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறது வீக்னஸ்ஸு. மியூச்சுவல் ஃபண்டு
ஜீரோ ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க, ஹோல்டிங்கே இல்லை. இப்போ வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா ஒன்று சொல்லலாம். இது செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லா மெட்ரிக்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. உற்பத்தி வந்து இந்த நிறுவனத்தில் வந்து கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போது கடந்த ஆகஸ்ட்டு 166 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வருஷம் 166 ரூபாய்க்கு வரைக்கும் கீழே போயிட்டு நல்ல ஏற்ற ஏறி 288க்கு போயிட்டு இப்போ வந்து க்ளோசிங் வந்து 273 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் 240க்கு போனால் கன்சிடர் பண்ணாலும் இப்போதைக்கு ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்டா இது வந்து ரிசல்ட் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா வர்ற காலாண்டு முடிவுகள் 2ஆம் காலாண்டு இது நிச்சயமாக இறங்கும். அப்படி இறங்குனா இதை பயன்படுத்திக்கங்க, காத்துருங்க, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கும். எதிர்காலத்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி நல்லபடியாக தொடங்கிட்டாங்கன்னா இது பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இவங்க உற்பத்தியெல்லாம் பண்ணி லாபம்லாம் அதிகமாகிறப்ப இந்த பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது, 1000 ரூபாயெல்லாம் தாண்டி போயிடும். அதனால் நீங்கள் 240க்கு போனால் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற நிறுவனம் சிஜி பவர். சிஜி பவர் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். நிறுவனம் உலகளாவிய பொறியியல் நிறுவனமாக இருக்காங்க. நிறுவனம் வந்து மின்மாற்றிகள், சுவிட்சுகள், கியர்கள் மற்றும் தொழில்துறை பேட்டரிகள் போன்ற உள்ளிட்ட பல்வேறு வகையான தயாரிப்புகளை தயாரிச்சுட்டு வர்றாங்க. இந்தியாவின் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர்றாங்க. சனந்த் குஜராத்தில் இருக்கிற ஆலையில் செமிகண்டக்டர் அசம்பிளி மற்றும் டெஸ்ட் ஆலையாக இருக்குது. இன்னும் வந்து 5 ஆண்டுகளில் 7600 கோடி முதலீட்டில் 2027 நிதியாண்டில் உற்பத்தியை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. சிஜி பவர் வந்து 92% பங்குகள் வச்சுருக்கிறாங்க. மற்றும் இவங்க கூட்டாளிகள் வந்து ரினோசஸ் மற்றும் ஸ்டார் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து சிறிய அளவில் பங்குகளை வச்சுருக்கிறாங்க. ஃபைனான்சியலில் பார்த்தோம்னா 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்னும் வரலை, முதல் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம். சிஜி பவரோட நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு வந்து 1043 கோடி, இந்த ஆண்டு ஜூனில் 974 கோடியாக குறைஞ்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 240 கோடி, இந்த ஆண்டு மார்ச் 2025 271 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஜூன் காலாண்டில் 269 கோடியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் ப்ரமோட்டர் வந்து 56% ஹோல்டிங் பண்ணுறாங்க. எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 13% ஹோல்டு பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு 9.81% ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. பப்ளிக்கிட்ட வந்து 20% இருக்குது. அப்போ வந்து இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதில் என்னென்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு போகிறது கொஞ்சம் வீக்காக நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஐ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு நிறையா வச்சுருக்கிறாங்க ஹோல்டிங், ஆனால் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ காலாண்டில் முடிவுகள் கொஞ்சம் விழுந்ததுனால குறைச்சிருக்கலாம். இது வந்து இனி போகிற காலத்தில் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பப்ளிக் வந்து அதிகப்படுத்திட்டு தான் போகிறாங்க ஹோல்டிங்கை. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 822 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 517 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 739, பிஇ ரேஷியோ 113, செக்டார் பி 82, புக்கு வேல்யூ 23 ரூபா, 31 டைம் அதிகமாக இருக்குது. சிஜி பவர் நிறுவனத்தோட வீக்னஸ் பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆர்ஓசியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காலாண்டு ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு கொஞ்சமாக. பாசிட்டிவ் என்னென்னு பார்க்கலாம். எஃப்ஐஐ ஹோல்டிங் அதிகரிச்சிட்டே போகிறது பாசிட்டிவாக பார்க்கலாம். அப்புறம் நிறுவனத்தில் கடனே இல்லை, ரெவென்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மற்ற நிறுவனங்களை விட பார்க்கும்போது பிஇ ரேஷியோ பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ வந்து ஏப்ரலில் வந்து 500 ரூபா வரைக்கும் கீழே போச்சு. இப்போ ஸ்டாக் 739 ரூபாய்க்கு வந்திருக்கு, வர்த்தகமாயிட்டிருக்கு. இது வந்து 670க்கு போனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வாங்கலாம். ஆனால் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு ரிசல்ட்டில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா விலை இறங்குறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன காலாண்டில் விழுந்திருக்கு லேசாக ப்ராஃபிட்டு. அதை பார்க்கும்போது இந்த தடவையும் லேசாக டிப் ஆச்சுன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். மோஸ்ட் சிப்பை விட கொஞ்சம் பெட்டராக தெரியுது இந்த நிறுவனம் எனக்கு. அதனால் நீங்களும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கவனிச்சுக்கோங்க. 670க்கு நல்ல ப்ரைஸாக இருக்கும், கன்சிடர் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்லாம் இதில் பண்ணாதீங்க, லாங் டேர்முக்கு விட்டுருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் கெய்னாஸ் டெக்கு. மைசூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு முன்னணி இந்திய மின்னணு அமைப்பு, வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனமாக இருக்கிறாங்க. விண்வெளி பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில்
விரிவான ஒருங்கிணைந்த தீர்வுகளை வழங்கிட்டு வர்றாங்க. ஃபைனான்சியல் டீட்டெயில் பார்க்கலாம். 2ஆம் காலாண்டு முடிவுகள் இந்த வாரம் வர்றதுக்கு இருக்குது. முதல் காலாண்டு முடிவுகள் பார்ப்போம். நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 183 கோடி, இந்த ஆண்டு 293 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. நிகர வருமானம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 66 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 இந்த வருஷம் 115 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஜூனில் 74 கோடியாக விழுந்திருக்கு கொஞ்சம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரமோட்டர் 53% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ 10% ஹோல்டு பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு 20% ஹோல்டிங்னு வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் 15% ஹோல்டிங் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஐயும் குறைச்சிட்ருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு அதிகரிச்சிட்டு இருக்காங்க. பப்ளிக் குறைச்சிட்டாங்க. பிப்ரவரி 2025 4000 ரூபா வரைக்கும் கீழே போன இந்த பங்கு படிப்படியாக ஏறி 7800 ரூபா வரைக்கும் இப்போ போயிடுச்சு. இப்போ 6800 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்ஓசி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைச்சிட்டு போகிறாங்க. ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா கடனே இல்லாத நிறுவனம், காலாண்டுக்கு நிகர லாபம் நல்லா அதிகரிச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்கை அதிகரிச்சிட்டே போகிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 7822, லோ 3825, க்ளோசிங் 6867. பிஇ ரேஷியோ 213. செக்டார் பிஇ வெறும் 137 தான். 2 மடங்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகம். புக் வேல்யூ 379, 18 டைம் அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் லாங் டேர்முக்கு 5800க்கு கன்சிடர் பண்ணலாம். 6000க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்கலாம். இறங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது, ஆனால் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். சிஜி பவர் மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மெட்ரிக் இருக்குது. எல்லா அளவுகளும் சரியாக இருக்குது இதோட ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட்லாம் வருஷத்துக்கு வருஷம் 3 மடங்கு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சு கண்காணிச்சுக்கோங்க. இது நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.